இந்த வீடியோவை பார்க்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்நேர இனிய வந்தனங்கள். இன்றைக்கு ஒரு முக்கியமான விடயம் தொடர்பாக உங்களோடு பேச வேண்டியிருக்கிறது. உலகறிந்த செய்திதான், நாடறிந்த செய்திதான், ஊரறிந்த எல்லோரும் அறிந்த செய்திதான். சொல்லிசை பாடகர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறான். எங்கள் தேசத்தினுடைய ஒரு இளைஞன் புரட்சிகரமான பாடல் பாடி தேசத்திலே ஒரு தீவிரவாத புலிகள் இயக்கத்தை மீளவும் எழுச்சி பெற வைக்க நினைக்கிறான் என்று சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டிருக்கிறான். உண்மையில் ஒரு இளைஞன் என்ற வகையிலும் இசையிலும் தமிழிலும் ஈடுபாடு கொண்ட ஒருவன் என்ற வகையிலும் அவனுடைய பாடல் முயற்சி அந்த பிரதேசத்தவர்கள் வரவேற்கும்படியானதாக இருந்திருக்கிறது. இதையெல்லாம் இட்டுக்கட்டி இல்லாத பொல்லாத கற்பனைகளை எல்லாம் சேர்த்து ஒரு பெரிய முயற்சியாக கருத வேண்டியதில்லை. ஆனால் இது பற்றி உலகெங்கிலுமிருந்து வெவ்வேறுபட்ட விதமான கருத்துக்கள், இது முழுக்க ஒரு இனவாத அடக்குமுறை, நெருக்கடி, கைது, பயங்கரவாத தடை சட்டம், அவசரகால தடை சட்டம், இப்படி என்று எல்லா விதத்திலும் அவரவர்களுக்கு உரிய புரிதலோடு கருத்துக்களை வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் என்னுடைய கோரிக்கை, இதை அரசியலாக்க வேண்டாம். முழுக்க அந்த இளைஞன் விடுதலை பெற வேண்டும் என்கின்ற உண்மையான விருப்போடு தான் எல்லோரும் குரல் கொடுக்கிறோம். அந்த நியாயமான கோரிக்கையை முக்கியமாக எங்கள் இன்றைய அரசாங்கம் எல்லா இனங்களையும் சமகன் கொண்டு பார்க்கின்ற, ஓரளவேனும் சமகன் கொண்டு பார்க்கின்ற அந்த தார்மீக பொறுப்புணர்ச்சியை தன்னகத்தை கொண்டதாக இருக்கிறது என்பது எங்களுக்கெல்லாம் ஆறுதல் தரக்கூடிய செய்தி. அரசாங்கத்திடமும் முக்கியமாக யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த அரசாங்க கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூவரிடத்திலும் நான் வினயமாக கேட்கின்ற, தனிப்பட்ட கம்பனேசனாக வாசுதேவாவாக உங்களிடம் கேட்கின்ற முக்கியமான கோரிக்கை, எங்கள் இனத்தினுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளியுங்கள். உங்களுக்கு தெரியும், அவனுடைய முயற்சி என்பது ஒரு அரசுக்கு எதிரான அல்லது இந்த பேரினவாத சக்திக்கு எதிரான, பேரினத்துக்கு எதிரான ஒரு புரட்சி தோற்றப்பாடான ஒரு செயல் அல்ல. அவன் ஒரு கலைஞனாக, உணர்ச்சி மிக்க ஒரு கலைஞனாக தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி அந்த பாடலை பாடியிருக்கிறான். அந்த அளவோடு இப்போதெல்லாம் பார்த்தால், நான் இந்த கடந்த வாரம் இந்த இளைஞன் கைது செய்யப்பட்ட அதே வாரம் எத்தனையோ கோயில் திருவிழாக்களில் காவடி ஆடுகின்ற போது கூட தேசிய பாடல்களை, ஈழத்து விடுதலை புலிகள் இயக்கத்தை சார்ந்த பாடல்களை பாடி காவடி ஆடிய வீடியோக்கள் சமூக வலைத்தளங்களிலே இருக்கிறது. அப்படி பார்த்தால் எத்தனையோ பேர் கைது செய்யப்பட வேண்டியவர்கள். இந்த பாடல் உங்களுக்கு தெரியும், முன்னொரு காலத்திலே பாரி என்கின்ற ஒரு மன்னன், பரம்பு மலையை ஆண்டு கொண்டிருந்த பாரி என்கின்ற மன்னன் முடியுடைய மூவேந்தர்களாலே வஞ்சகமான முறையில் வீழ்த்தப்பட்டான். வஞ்சகமான முறையிலே வீழ்த்தப்பட்டதோடு மட்டுமல்லாமல் அந்த பாரியுடைய 2 புத்திரிகளும் அந்த மண்ணிலே வாழக்கூடாது என்று நாடு கடத்தப்பட்டார்கள், தேசத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். அப்பொழுது அற்றை திங்கள் அவ்வன் நிலவில் எந்தையும் உடையோம் எங்குன்றும் பிறர் கொள்ளார், இற்றை திங்கள் இவ்வன் நிலவில் எந்தையும் இளமே எங்குன்றும் வென்று எறி முரசு வம்ப வேந்தர் கொன்றனரே என்று அந்த பாடல் முடியும். அப்படி பாரி மகளிர் தங்களுடைய துன்பகரமான சோக உணர்வை வெளிப்படுத்தியது போல, நான் சொல்லுவது வேறொன்றும் இல்லை, அழுவதற்கு கூடவா உரிமை இல்லை, எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி என்று நாங்கள் அடைந்த துன்பத்தை வெளிப்படுத்தி ஒரு பாடல் பாடவா எங்களுக்கு உரிமை இல்லை என்கின்ற அந்த கேள்விக்கு பின்னால், அல்லது அந்த இளைஞனுடைய அந்த உணர்வுக்கு பின்னால் இருக்கின்ற நியாயப்பாட்டை புரிந்து கொள்ள வேண்டும். இதை ஒரு ஒரு தீவிரமான, ஒரு பாரதூரமான, ஒரு இல்லாத கற்பனைகளுக்கு இடம் கொடுத்து வளர்த்து
பிரச்சனைகளை வளர்க்காமல் இந்த முக்கியமாக நான் கேட்பது நாடாளுமன்ற யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசாங்க கட்சியைச் சேர்ந்த மரியாதைக்குரிய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன், பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ரஜீவன், பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் பவானந்த ராஜா ஐயா போன்ற உங்கள் மூவரிடமும் கேட்கிறேன். ஜனாதிபதிக்கு அரசாங்க கட்சியைச் சேர்ந்த இந்த நீதித்துறைக்கு உரிய புரிதலை உண்டு பண்ணி அந்த இளைஞனை மீட்டெடுத்து தர வேண்டிய பொறுப்பு உங்களுக்குரியது. அந்த இளைஞனை சார்ந்த இன்றைக்கெல்லாம் கிளிநொச்சியிலே ஒரு பாரிய மக்கள் போராட்டத்தை ஏற்பாடு செய்து அந்த இளைஞனை கைது செய்ய அந்த கைதிலே இருந்து அவனை விடுதலை செய்ய வேண்டும் என்று பாரிய அளவிலே ஒன்று கூடி மக்கள் கோரிக்கை வைத்து நிற்கிறார்கள். அந்த கோரிக்கைக்கு செவிசாயுங்கள், உரிய முறையிலே அவரை விடுதலை செய்யுங்கள். அந்த இளைஞனுடைய பாடலுக்கு பின்னால், அந்த பாடப்பட்ட அந்த மனநிலைக்கு பின்னால் சோக பகிர்வு அல்லது எங்களுக்கு இருக்கக்கூடிய உணர்வு பகிர்வு என்று ஒன்று இருந்தது. அது இருக்கத்தான் செய்யும். அதற்காக கூட அதற்கேனும் இடம் கொடுக்கக்கூடாது என்கின்ற மனோநிலைகள் ஏற்றுக்கொள்ளத்தக்கவை அல்ல. தயவு செய்து அந்த இளைஞனை விடுதலை செய்ய வேண்டும். அந்த சிறையில் வாடுகிற இளைஞனுக்கும் அவனை பிரிந்து வாடுகிற குடும்பத்தவர்களுக்கும் இனத்தவர்களுக்கும் சுற்றத்தவர்களுக்கும் ஒரு நல்ல நிம்மதியை, ஒரு ஆறுதலை உங்கள் பெருந்தன்மையான மேலான மனித உரிமைக்கு கொடுக்கின்ற நல்ல நிலைப்பாட்டின் ஊடாக ஆறுதல் அளியுங்கள். இந்த வினயமான வேண்டுகோளுக்கு செவிசாயுங்கள். எல்லோரோடும் சேர்ந்து உலகெங்கிலுமிருந்து பன்முகப்பட்டவர்கள் இந்த கோரிக்கையை விடுக்கிறார்கள். அத்தகைய கோரிக்கையை நானும் ஒரு சமூக கடமையாக கருதி உங்கள் முன்னிலையிலே முன்வைக்கிறேன். தயகூர்ந்து அவனை விடுதலை செய்து எங்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளியுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். சாதனை செய்க பராசக்தி, சாதனை செய்க.